அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே. என்ன விஷயம், எதுக்காக எல்லாரும் இங்கே வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சூரிய கேட்குறாங்க. அதுக்கு அனாமிகா இருந்துட்டு, நான் தான் வர சொன்னேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை இன்னைக்கு தான் கடைசி நாள் இந்த வீட்டை விட்டு போகிறது, அதனால தான் நான் எல்லாரையும் வர சொன்னேன்றாங்க. இங்கேருந்து யாரும் கஷ்டப்பட வேண்டாம், அதனால தான் நானே இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க அனாமிகா? ஆமாம், ஏன்னா இன்றைக்கி கடைசியான நாளை யாருமே கஷ்டப்பட வேண்டாம், அதனால் விஜயோட லைஃப்பை விட்டு நிரந்தரமாக நானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கன்றாங்க. விஜய் பிரபா கூடிய சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழட்டோன்றாங்க. என்னால் விஜயோட லைஃப் எதுவுமே ஃபாயில் ஆகக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அனாமிகா சொல்கிற விஷயங்கள் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. விஜய், சரி விஜய், இவ்வளோ நாள் நான் இருந்தேன், இன்றைக்கி நான் போகிறேன்னு சொல்லி போவாங்க. அப்போ நில்ல அனாமிகா அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. என்ன விஷயம்ன்றாங்க. இங்கே பார், நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? நீ இந்த வீட்டில் விஜய் கூட சந்தோஷமாக வாழ, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். என்னடி பேசிட்டு இருக்க பிரபான்றாங்க. அம்மா இல்லைம்மா, நான் நல்லா யோசிச்சு தாம்மா பேசுகிறேன்றாங்க. ஏன்னா நான் இப்போ இந்த விஷயத்த செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வருமா. விஜய் எனக்கு வேண்டாம், நாங்கள் சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லைம்மா, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, என்னால் அவங்க பிரியக்கூடாதும்மா, அவங்க கஷ்டப்படக்கூடாது, என்னை சொல்லுறதை கேளாமா. இல்லைம்மா, சொல்கிறத இனி என்னால் கேட்க முடியாதுமான்றாங்க. ஏன்னா அப்படியே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் மாட்டிகிட்டு இருக்கேம்மா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுற? அம்மா நீ எதுவும் என்னை கேட்காதம்மா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பிரபா, இதுக்காகபடி இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி பிரியன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மா நான் பிரிஞ்சுதாம்மா ஆகணும், இது வீட்டை விட்டு போக தான் போகிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலான்றாங்க. மகன் எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு பிரபா, யோசிச்சு ஒரு முடிவெடு, நான் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கான்றாங்க. ஐஷு இருந்துட்டு பிரபா நில் அப்படின்றாங்க. ஐஷு பாரடியா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா நானும் போகிறதுக்காக தான் பிரபாவை நிற்க சொன்னேன், என்னட்டு சொல்லிட்டு இருக்க? இப்படி ஒரு மனுஷன் கௌதம் கூட என்னால் வாழ முடியாதம்மா. என்னை கேவலமாக பேசினானோ, ஒருத்தர் கூட அஃபேர் பண்ணி பேசினானோ, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு கௌதமுக்கும் சித்ராவுக்கும் சந்தோஷம் ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க நல்லவங்க மாதிரி. ஐஷோ ப்ளீஸ் ஐஷோ, அப்படி போகச்சு போதும் நிப்பாட்டுன்றாங்க. அம்மா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏன் இதுக்காகவே உங்களை பெற்ற, இதுக்காகவே உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துனேன், ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்றதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுவீங்களா? இங்கே பாருடி, அப்படி ஒரு விஷயம் பண்ணிடாதீங்கன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்ருக்காங்க கோடீஸ்வரி. மகாவுமே சொல்லி பார்க்குறாங்க. இல்லை எங்களால் இருக்க முடியாது, இங்கே ப்ளீஸ் ஐஷோன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சரிம்மா உனக்காக இருக்கா, ஆனால் என்றைக்கு நான் செத்து போவோம் தெரியாதுன்னு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சு